ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே டக்டக்கன் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு காலையில் கேக்கு செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே. ஒரு கப்பு மைதாவில் கேக்கு செய்ய போகிறேன். கேக் 2 முட்டை, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுக்கணே தான். அடித்து எல்லாத்தையும் கலக்கி வச்சுருக்கு. இதை நம்ம அதில் வைக்க வேண்டியதான் ஓவலில். நைட்டே ஊற போட்டுட்டு காலையிலேயே அந்த மாவை ஆட்ட வச்சாச்சு. இதை முடிப்பு நம்ம ஆப்ப சுடலாம். காலையில் ஒரு கரண்டி மாவை தோசைமா தான் சுடுதேன். எதுக்குன்னு சொன்னேன்னா ஆப்ப சட்டி இல்லை, அதனால தோசை மாதிரியே சுடுது. இப்போ ஆப்பம் வந்தாச்சு. ஆப்பத்தை வச்சு ஆப்பத்துக்கு மாவு இது பண்ணாச்சு. இவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் காலையில் அரைக்கின மாவுலேயே நான் ஆப்பம் சுட்டுருக்கேன். அதுக்கு கூட்டக்கு என்னதுன்னு சொன்னான்னா சாம்பார் கூட்டக்கு. அடுத்து மதியத்துக்கு சோறு வெந்துட்டுருக்கு. சாப்பாட்டு கூட்டக்கு சோறு கூட்டை சிக்கனை பொரிச்சு கொடுக்க வேண்டியதான். இப்போ ஆளுக்கு 2 பேருக்கும் தோசை ஆப்பம் வச்சு கொடுக்கலாம். சட்னி வைக்கல, சட்னி அவங்களுக்கு வேண்டாமா, சட்னி வச்சாலும் நான் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. 2 பேருக்கும் ஆளுக்கு 2 ஆப்பம். இப்போ நம்ம 2 பேரும் கொடுக்கலாம் சாப்பாடு. அதுன்னு சொல்லிட்டு மிஷினுக்கு உனக்கு வச்சான்னு சொன்னானா அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு கண்ணே முண்டியா இருக்க. இன்னைக்கு காலையில் தான் இந்த ஆப்பமாவு ரெடி பண்ணேன். ஆனால் என்ன இந்த மெதுவாயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுனுக்கும் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளும் 2 ஆப்பம் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டாக கேக் வருதா என்னன்னு எனக்கே தெரில. கொஞ்சம் சீனி ஓவராக இருக்குது. கொஞ்சம் மைதா மாவு மிஸ் பண்ணணும் போல இருக்குது தோணுது. ஒழுங்கா வருதா என்னன்னு தெரில. சரி, இப்போ இதில் வீத்தியாச்சுல, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி, செஞ்சிடலாம். ஓவனில் நம்ம வச்சலாம். கேக் எப்படி வரான்னு எனக்கு தெரில. கொஞ்சம் ஓவரா சீனி அதிகம் ஆயிட்டு எப்படி வரான்னு சொல்லி தெரில. நான் இப்போ அந்த வாயில் வச்சு பார்த்தேன், சீனி ஓவராக இருக்குது. இல்லை கொஞ்சம் மைதா மாவு பால் கொஞ்சம் இது பண்ணி மிக்ஸ் பண்ண பார்த்தேன். கேக் அது பாட்டு வெந்துட்டு இருக்கட்டு. இப்போ நம்ம சாப்பிடலாம். ஆப்பம் ஏருக்கெல்லாம் ஆப்பமும் சாம்பார் பிடிக்கும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் ஆப்பத்துக்கு குருமா வச்சு தரேன், கடலை குருமா.